வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களே சினிப்ளஸ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் மலையாள சினிமாவின் த்ரில்லர் மாஸ்டர் ஜித்து ஜோசப் ஜகத்தில் வெளிவந்திருக்கிற வலது வசந்திய கள்ளன். பிஜி மீனன் மற்றும் ஜோஜி ஜார்ஜ் நடிப்பில் உருவான இந்த படம் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்ப்போம். சரி, படத்தோட கதை என்னென்னு பார்க்க போனால், இன்ஸ்பெக்டர் பிஜி மேனன் தப்பு பண்ணுறவங்க கிட்ட காசு வாங்கிக்கிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு துரோகம் பண்ணுற ஒரு கெட்ட போலீஸ். தன்னோட மனைவியோட இறப்புக்கு அப்புறம் தன்னோட மகன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறாரு. இதனால் அவரோட மகன் ஒரு வெறுப்பில்லான இளைஞராக வளர்றாரு. இன்னொரு பக்கம் சமூக சேவையான வைஷ்ணவி காணாமல் போகிறாங்க. அவங்க அப்பா ஜோஜி ஜார்ஜ் பிஜி மீனன் கிட்ட புகார் கொடுக்குறாரு. ஆனால் அந்த குற்றவாளி ஒரு செல்வாக்கான இடத்தை சேர்ந்தவர் அப்படின்றதால பிஜி மீனன் வழக்கை திசை திருப்ப பார்க்குறாரு. விஷயம் தெரிஞ்ச ஜோஜி ஜார்ஜ் அந்த குற்றவாளியை கொண்டுட்டு பதிலுக்கு பிஜி மீனனோட மகனை கடத்தி ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. நீ பண்ணின தப்ப எல்லாம் மீடியா முன்னாடி ஒத்துக்கோ, நான் உன் மகனை விட்டு விடுவேன் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நிபந்தனை போடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜோஜி ஜார்ஜ் விஷம் குடிச்சு அங்கே இறக்காரு. இப்போது மகன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் பிஜி மீனன் அவனை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் மகனை மீட்டு எடுத்தாரா, அவரோட குற்றங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததா இல்லையாண்டான் இது படத்தோட மொத்த கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்க்க போனால், ஒரு நெகட்டிவ் சைடு கலந்த போலீஸ் அதிகாரியாக பிஜி மேனன் மிரட்டியிருக்கிறார். ஒரு வில்லத்தனமான அதிகாரியாகவும் மகனை தேடுவ தகப்பனாகவும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஜோஜி ஜார்ஜ் பாதி படம் தான் வந்திருக்கிறாரு. ஆனால் படத்தோட உண்மையான ஹீரோவே அவர் தான். மகன் மேலே வச்சிருக்கிற அந்த பாசம், அப்புறம் எடுக்கிற அந்த பழிவாங்கல் அவதாரம் வந்து மனுஷன் கலக்கியிருக்கிறாரு. ரெண்டாவது இயக்குனர் ஜித்து ஜோசப். இவரோட படங்கள் என்றாலே ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். இந்த படத்திலேயும் ஒரு போலீஸ் அதிகாரியோட முறையற்ற நடவடிக்கை சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். மூன்றாவது சதீஷ் குறிப்பின் ஒளிப்பதிவு. போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகளை கூட போர் அடிக்காமல் காட்டியிருக்கிறாங்க. விஷ்ணு ஜாமின் பின்னணி இசை படத்தோட திருளர் உணர்வை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. சரி, படத்தோட மைனஸ் பாயிண்ட் பார்க்க போனால், பிஜி மேனன் தன்னோட மகனை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடுற சில க்ளூக்கள் கொஞ்சம் லாஜிக் இல்லாமல் இருக்கிற மாதிரி தோணும். ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம்னு யோசிக்க வைக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வலது வசந்தே கள்ளன் தப்பு பண்ணுறவங்க வேறு எங்கேயுமே இல்லை, நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்கன்னு சொல்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். காக்கி சட்டையில் இருக்கிற சில ஓட்டைகளை தையல் போட்டு தைக்கிற ஒரு நியாயமான ஊசி தான் இந்த படம். சரி, நம்ம சினிப்ளஸ் தமிழ் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3 ஸ்டார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா? பிஜி மேனோட நடிப்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜித்து ஜோசப்போட மற்ற த்ரில்லர் படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காம நம்ம சினிப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மகளே.